ரயில்களில் சாமானியர்கள் பயணிக்கும் பொது பெட்டிகள் எண்ணிக்கை போதிய அளவில் உள்ளதா என்றும், பிற ரயில் பெட்டிகளுடன் ஒப்பிடும்போது பொது பெட்டிகளில் உள்ள வசதிகள் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பொது பெட்டியில் பத்தல ஜனங்க ஏழைகள் நடுத்தர மக்கள்லாம் பொது பெட்டியில் தான் போகிறாங்க. அதில் கூடுதல் பெட்டியில் இணைக்கணும், போதுமான வசதிகள் செஞ்சு தரணும். இந்த மாதிரி பாத்ரூம் லெட்டின்லாம் அதிகப்படுத்தி நல்லா நவீனமாக செய்யணும். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆன் புக்கிங் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவசர காலகட்டத்தில் இதில் மிகவும் ஒரு நடுத்தர மக்கள்கள் பாதிக்கப்படுகின்றோம். ஆகையால் அரசாங்கமானது விரைவாக மக்கள் தொகையை கணக்கிலும் சரி, நடுநிலையாளருக்கும் அதாவது நடுநிலை மக்களின் கருத்தை கொண்டு பெட்டிகள், பொது பெட்டிகள் அதிகப்படுத்த வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 5 பெட்டிகளாவது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். இல்லை, பொது பெட்டிகளோட எண்ணிக்கை 2 தான் இருக்கு. ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறவங்களாம் சொகுசா போயிடுறாங்க. இப்போ இந்தியாவில் நம்ம நடுத்தர மக்கள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம நடுத்தர மக்கள் அதிகமாக பயணம் செய்யணும்னா பொது பெட்டிகளை அதிகப்படுத்தினாதான் நம்ம நடுத்தர மக்கள் பயன்படுத்த முடியும் பெரும்பான்மையா. ஏசியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டின் இதுவும் சரி எல்லாமே அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதியுமே கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தனியாக அதில் ஏதாச்சும் ஒரு முக்கியமாக ஒரு உணவாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஏசியில் இருக்கிற வசதி இதில் எதுவுமே கிடையாது. அதை கொஞ்சம் நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். பொது பெட்டிகள் எண்ணிக்கை கொஞ்சம் உயர்த்தணும். பொது பெட்டிகள் நம்ம ஏழைகள் தான், நம்ம நடுத்தர மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. நடுத்தர மக்களுக்கு பொது பெட்டிகள் எண்ணிக்கை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா பரவாயில்ல. மக்கள் குரல் பகுதியில் மேட்டூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.